தல அஜித் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு வினாடியும் நானே செதுக்கினது. நான் வந்து குடும்ப பின்னணியெல்லாம் வச்சுட்டு நான் வரல. தனியாக உங்கள் பேரை சொன்னால் உங்கள் தொகுதியாளர்களுக்கே தெரில. அப்போ யார் ஜீரோ? உதாரணத்துக்கு என்ன ஜீரோனாரு? நான் மதுரையில் ஒவ்வொரு 2-3 மீட்டிங்கில் பேசினேன். தியாகராஜன்கிறவர் யாருக்காவது தெரியுமான்னு கேட்டேன். என்ன ஜீரோன்னு சொன்னார். நான் வந்து கூட்டத்தை பார்த்து நான் கேட்டேன், தியாகராஜன் யாருன்னு தெரியுமான்னு கேட்டபோது யாருக்குமே தெரியல. அப்போ அவருக்கு பின்னாடி அவங்களோட பரம்பரை பேர் இனிஷியல் எல்லாம் போட்டு பாருங்க. இப்போ தெரியுது நாங்கள். என் பேர் சுந்தர்சி, உங்களுக்கு தெரியும், சுந்தர்சி தெரியும் நாங்கள். அதுதான் நான் சொன்னேன். நான் என் தனி காலில் நான் உழைத்து சம்பாதித்து, நான் மட்டும் இல்லை, என் முன்னோர்களும் சொல்கிறேன். இதே பழனியில் எங்கள் பாட்டி, எங்கள் அப்பாவோட அம்மா இட்லி கடை போட்டு, தெருவில் இட்லி கடை போட்டு அவங்களோட 4 பசங்களை படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் கூட அந்த வறுமை மீறிலாமல் எங்கள் அப்பா போய் மிலிட்ரியில் இராணுவத்தில் போய் சேர்ந்து அங்கே வேலை செஞ்சு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சர்வீஸை சேர்ந்து அப்படி தான் நான் வளர்ந்தேன். நான் 5வது பையன், மிடில் கிளாஸ் தான். அப்பா ரிட்டையர் ஆன சமயத்தில் அக்காக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சு. குடும்பம் கொஞ்சம் கம்மி நிலைமையில் இருந்ததுனால சென்னைக்கு போய் நான் குட்டிக்காரன் அடித்து போராடி சம்பாரித்து ஜெயிச்சு சம்பாரித்து இப்போ 4 பேருக்கு தெரிகிற இடத்துல இருக்கேன். ஸோ தல அஜித் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு வினாடியும் நானே செதுக்கினது. நான் வந்து குடும்ப பின்னணியெல்லாம் வச்சுட்டு நான் வரல. அதனால தான் நான் சொன்னேன், இப்படி வந்து சுந்தர் சிங்கிற ஒரு பேரை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். தனியாக உங்கள் பேரை சொன்னால் உங்கள் தொகுதியாளர்களுக்கே தெரில. அப்போ யார் ஜீரோ?